பல ஆஃப் ரோடாக இருந்த ஒரு பெஸ்ட் வியூவில் வந்து நிற்கிறோம் தெரியுதா. வட்டவடா விட்டு வெளியே போகிறதுக்கே வந்து மனசே இல்லைங்க. ரத்தம் அப்படியே நிற்கிது. சரியான சம்பவம் பண்ணிட்டாங்க பசங்க. ஆனால் அது மேலேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வேறு மாதிரி இருந்துச்சு, அதோட சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி. பல ஆஃப் ரோடாக இருந்த ஒரு பெஸ்ட் வியூவில் வந்து நிற்கிறோம் தெரியுதா. நம்ம இப்போ அங்கே நின்னோம் அந்த மலைக்கு மேலே, இப்போ இங்கே வந்திருக்கோம். திரும்பி இங்கேருந்து சுற்றி இங்கே ஒரு அந்த ரோட்டு வழியாக போய் அப்படியே வெளியே போகணும், வட்டவடா வந்து வெளியே போயிடணும், அவ்வளோதான். இன்றைக்கி வட்டோட எபிசோட் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டேட் வந்து இப்போ 4 ஆகுது, கிட்டத்தட்ட மத்தியானம் 4 மணிக்கிட்ட ஆகுதுங்க ஓகேங்களா. அந்த வண்டி போதா அந்த ரூட் வழியாக போகணும். இப்போ கிட்டத்தட்ட எப்படியும் டைம் ஆயிருங்க, வீட்டுக்கு ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 6-7 மணி ஆயிரும். நான் போக விளாக் கன்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. மஸ்ட் ட்ரையாக அந்த பிளேஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது இந்த பிளேஸ் ஒரு லொக்கேஷன் வேணும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு இந்த லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. மஸ்ட் விசிட்டாக பண்ணுங்கள், ஒருத்தா இருக்கும். அம்மா அந்த இடத்துக்கே வந்துட்டோம். கரெக்டாக எந்த இடத்துக்கு ஆரம்பித்தோம் இப்போ அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக போனோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து இப்படி போகணும், அவ்வளோதான் ஓகேங்களா. போகும்போது இந்த சைடு கூடி அந்த சைடு சுற்றி வரலாம், அந்த மலையெல்லாம் சுற்றி வரணும். அப்படியே வரலாம், இல்லை அப்படின்னா நேராக போய் கூட வரலாம். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சைடு போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்படி வர்றது நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வரனாலும் நீங்கள் இஷ்டப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வட்டவடா செக் போஸ்ட்டு போய் உங்களுக்கு வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 8 கிலோமீட்டருங்க ஓகேங்களா. வட்டவடா விட்டு கிளம்ப போகிறோம், அவ்வளோதான் முடிச்சாச்சு. வட்டவடா இப்போ வந்து செக் போஸ்ட் விட்டு வர போகிறோம் பக்கத்தில். வட்டவடா விட்டு வெளியே போகிறதுக்கே வந்து மனசே இல்லைங்க, செம்மையாக இருக்கணும் உண்மையிலேயே சொல்கிறேன். ஆஃப் ரோடாக இருக்கட்டும், கிளைமேட்டாக இருக்கட்டும், எல்லாமே அடிப்பொலி வட்டவடாவில். நான் வந்து ஒன்றுமே இருக்காது, எனக்கு வெயில் அடிக்க போகுது, மறந்ததே வேஸ்ட்டு மூணாறுலாம் அப்படி தான் நினச்சி வந்தேன். ஆனால் நினைக்க முடியாத அன்எக்ஸ்பெக்டட் நிறையா நடந்துச்சு உண்மை, எல்லாமே வேற மணி. இன்றைக்கி வந்து மழை பெய்யும்னு நினச்சேன், ஃபுல்லாக மழை பெய்ய போதே. விளாக் வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக அந்த மழை வந்து சாரலோ இருந்துச்சு, சாரல் நிற்கிற சாரல் பெய்து நிற்கிற சாரல். கிளைமேட் இப்போ இருந்தால் அடிப்பொலியாக இருக்கும். ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே நினச்சிருச்சிங்க. இந்த ரெயின் கோட் இல்லாமல் நான் ரெயின் கோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்தேன், என்னோடய ரெயின் கோட்டை. அது புதுசாக வாங்கணும் இப்போ 100 ரூபாய்க்கு. ஆனால் 100 ரூபா தான், ஒரு இடத்துல 150 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 100 ரூபா தான் வந்துச்சு, வாங்கினோம். வெளியே போகிறோம் அவ்வளோதான். இங்கேருந்து மூணாறு வந்து ஒரு 42 கிலோமீட்டர் கிட்டங்க. இங்கே வியூ பாருங்கள், அறா மணி இருக்கா, உண்மையில் அடிப்பொலியாக இருக்குது. வட்டோட செக் போஸ்ட்டே வந்துச்சியா. ஐயோ பசங்களை அப்போ எங்கேயா காணோம், இன்னமும் காணோம் ஆளை. நான் செக் போஸ்ட் கிட்டே வந்தேன், செக் போஸ்ட் தானே. ஆமாங்க செக் போஸ்ட்டே வரப்போகுது, நான் கொஞ்சம் தூரம் வந்தேன் செக் போஸ்ட்டு. செக் போஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலையா. ஃபைனலாக வந்து வட்டவடா முடிச்சுட்டு இப்போ வந்து மூணாறு போயிட்டுருக்கோங்க ஓகேங்களா. பாருங்க ரோடு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக கார்னரிங் எடுத்துகிட்டு ஜாலியாக போய்ட்டுருக்கோங்க. டயர்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் வச்சுக்கோங்களேன், அப்புறம் மாதிரியே கார்னரிங் எடுப்பேன். கொஞ்சம் அளவு ஸ்லோவாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். வேற மாதிரி இருக்குது. ஓ ரோடெல்லாம் மஜாவாக இருக்கு பாரு. ஐயோ தலைவர் எவ்வளோ தூரம் கார்னிங் எடுத்தா பார்த்தீங்களா. வளையல நம்மளாம் கொஞ்சம் முன்னாடியே வளையல் வந்து வளைச்சாதான் கரெக்டாக வளைக்க முடியாது. ஏன்னா அவர் ஏபிஎஸ், நம்ம வந்து டிஸ்க்கு தான், அதனால் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அப்படியே வளைச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இனிமே எங்கே இருப்பீங்களாங்க, ஒரே டே த்ராட்டில் போய்கிட்டே இருக்கும். அப்படியே பொறுமையாக போகலாம் செல்லம், கீழே மட்டும் விழுந்தாடா செல்லம். நான் முடிஞ்சளவு ஸ்லோவாக ஓட்டுறேன், பார்த்து ஓட்டுறேன். காரணங்களா ஸ்லோ பண்ணிடுவேன், பத்திரமா நானே விட்டுரு. கீழே விழுற மேக்ஸிமம் போக மாட்டேன் ஓகேங்களா. வண்டி என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எடுத்துறேன், கீழே விழ மாட்டேன்டா அப்படின்னு. அதனால் வந்து மேக்ஸிமம், ஆனால் ரொம்ப கணக்கு எடுத்தால் கீழே விழுந்துருவோம். அதனால தான் முடிஞ்சளவு ஸ்லோவாக போகும், அவசரமே இல்லாமல். கார்னரிங் எடுத்தாலும் பார்த்துட்டு நல்லா போய்க்கணுங்க, அவ்வளோதான். ஐயோ தலைவா பொறுக்க மாட்டேன்றியா தலைவா. ஐயோ மாஸ்க் காட்டுறாரு அவரு. அம்மா அவ்வளோ அந்த பழைய இந்த கூட முடிஞ்சளவு ரொம்ப முன்னாடியே முடிஞ்சேண்ணா. ஆறாம் இருக்கு. ஐயோ கீழே போயிருந்தா இந்த இடம் தாங்க, கீழே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். போயிட்டு கீழே போய் லாக் கன்டினியூ பண்ணுறேன். அப்படியே பாருங்க இந்த ரத்தம் காலடியே உறைஞ்சிச்சு நிற்கிது. போமா என்ன புகையாக வருது. வந்துட்டோம் மாட்டுப்பட்டி டேம் வியூ பாயிண்ட். என்ன நம்ம இப்போ புதுசாக பேர் இதில் மாட்டுப்பட்டி டேமுக்கு பேக் சைடு. இது இங்கே தான் இந்த பசங்க என்ன பண்ணா தெரியுமா, அப்படி கையை பிடிச்சி தண்ணி எடுக்கணும்னு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தான் வீடியோவில் வச்சுட்டு. வாத்தில் கீழே போவோம் பசங்க, அங்கே வரைக்கும் போனாங்க. இந்த இடம் இல்லையா, அது அங்கே ப்ரோ, அந்த இடத்துல போனாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு போனாங்க. சூப்பராக இருக்கு வியூ. மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தலை வா காலை கழுவிட்டு வந்துடுவா.
ஆ இங்கே இறங்கிக்கலாம் அதில் பார்த்துக்கலாம். இல்லை ரத்தம் அப்படியே நிற்கிது. ஐயோ எரியிற மாதிரியே இருக்க. ஐயோம்மா போக மாட்டேங்குது. மெட்டுப்பட்டி டேம் தண்ணி, மாட்டுப்பட்டி டேம் தண்ணி. ரத்தம் போயிருமா? போட்டும். போயிடுச்சுப்பா. வேற மணி இருக்குது தெரியுதா? எடுத்துகிட்டு ஃபோட்டோ விட்டெல்லாம் எடுக்கலாங்க. ஃபோட்டோ ஒன்று பூரா சொல்கிறாங்க ஃபோனா. சரி பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க, அந்த ஃபோனில் மாற்றுவாங்களாம். சரி அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே இல்லை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ரூம் போக வேண்டியதான். இங்கேருந்து 30 கிலோமீட்டருங்க ரூம். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கிட்ட போகணும். மழை வர ஆரம்பிச்சிச்சு தெரியுதா? தெரியுதான் மழை பெய்யுது. ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த இடம் நல்லா இருக்குது. வியூவா தெரியுதா? அப்படி போடணும். கொஞ்சம் நல்லா போஸ்ட் கொடு ப்ரோ. இப்படி நேரம் மழை வேலை பண்ணால் இங்கே உட்காந்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக போகலாம். மழை பெய்யுது, அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. லைக் பண்ணி ஷேரை போட்டு விட்ருங்க கைஸ். வேற லெவலாக இருக்குது. பட்டுப்பட்டி டேம் வந்து கிளம்புறோம். அப்பா என்னம்மா ஸ்பீடு. எல்லாம் வட்டவடாலேருந்து மூணாருக்குள்ளே வந்துட்டோம். ஏன் ஆற்றுக்காடான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் காட்டுறேன் பாருங்களேன். இதில் காட்டுறேன். மூணாறுலேருந்து அரௌண்ட் கிட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க. ஓகேங்களா? பசங்களாம் தேடி பார்த்தேன். பசங்களை ஒருத்தர கூட ஆளை காணோம். எங்கே போனாங்கன்னே தெரில. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் ரீச் ஆகலாச்சு. அப்படி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆற்றுக்காடா வாட்டர் ஃபால்ஸ் சரிதா? இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் பக்கத்தில் இருக்குது. சரி இருட்டாக இருக்குள்ள அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அரௌண்ட் ஒரே ரோடு ஒரு 7.2 கிலோமீட்ரு. அப்படியே போகலாம். ஒரு அழுத்தழுத்தனா அப்படியே போயிடலாம். டக்குன்னு இருட்டாக இருக்குலையும் பார்த்துட்டு எவ்வளோ முடியுமோ பார்ப்போம். சரி அப்பா டக்குன்னு வராங்க. ஒரு இண்டிகேட்டர் போட்டால் வரலாம். போகலாம். பக்கத்தில் போய் லாக் கன்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் போய்ட்டு நிறையான சம்பவம் பண்ணிட்டாங்க பசங்க. என்னன்னா பசங்க ரூமாக போயிட்டாங்க. அதுக்குள்ளேயும் ப்ரோ ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோ நான் இங்கே ஆற்றுக்காடா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கேன் ப்ரோ அப்படின்னு. ஐயோ சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. ரூம்ஸாக வேணா ஏன்ட்ட இருக்குங்க. ஆற்றுக்காடா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு டக்குன்னு பசங்கிட்ட ரூமுக்கு போயிடலாம். சரி அவங்க பாவம் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. நம்மளால வெளியே நிற்க வேணாம் சரிங்களா? பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். போய் பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஐயோ ஆற்றுக்காடா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டாங்க. ஐயோ ஒத்துங்க, உண்மையிலே ஒத்து வேற மாதிரி இருக்குது தெரியுதா? 7 கிலோமீட்ரு மூணாறுலேருந்து தாண்டி வர்றதுக்கு இந்த ஆற்றுக்காடா வாட்டர் ஃபால்ஸ் ஒர்த்து. விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா? பக்கத்தில் போகிறேன். இன்னொரு 3 கிலோமீட்டருங்க பக்கத்தில் வரைக்கும் போகலாம். அதான் நினைக்கிறேன் அந்த ஃபால்ஸ் தானே. கரெக்டாக 3 கிலோமீட்டர் இருக்குது. தண்ணி எப்படி வருது பார்த்தீங்களா? மழை பெய்யுது, அதனால தான் அப்படி இவ்வளோ வேகமாக வருதுங்க. ஸ்லோவாக தான் வரும். அந்த வீடியோ இப்போ கேமராவில் காமிச்சோம்ல, அந்த மேப்பில் அதை எப்படி தண்ணி காமிச்சு லைட்டாக ஏதோ சுட்டு வளர்ந்துச்சு. அவ்வளோதான் இருக்கும் போல. சரி பார்த்துட்டு வரலாம். ஒருத்தர் இருக்காது அப்படி சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சேன். உண்மையில ஒருத்தர் இருக்குங்க. வேற மாதிரி இருக்குது. ஐயோ சரி டக்குன்னு வலிக்கி விட்டுச்சு. இருந்து 3 கிலோமீட்ரு. அது பேர் வந்து ஆற்றுக்காடா வாட்டர் ஃபால்ஸ் ஓகேங்களா? ஆற்றுவான்னு தெரில. ஆற்றுக்காடா வாட்டர் ஃபால்ஸ் சொன்னாங்க. பக்கத்தில் வந்து விட்டோம். ஒரு 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த ரோடு. வேற மாதிரி இருக்குது போகிற ரோடு. ஆற்றுக்காடா வாட்டர் ஃபால்ஸ் வந்து விட்டோம். பக்கத்தில் என்னடா இப்படி ஒரு தண்ணி வேற மாதிரி இருக்க. பக்கத்தில் நிற்க முடியாது போலையா? இந்த ஊரு ப்ரோ? சென்னையா? ஓகே ஓகே. கோப்ரோ தான் ப்ரோ. வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வரலாம். ஜீப் ரைடு வந்திருக்காங்க நினைக்கிறேன். நிறைய பேர் குரூப் ரைடு வந்திருக்காங்க. அவங்க சென்னை அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஊர் கிட்ட சென்னை ப்ரோ அப்படின்றாங்க.
ஐயோ ஒருத்ததாங்க ஐயோ பக்கத்தில் எப்போதா போவோம் அப்படின்றிருக்கு எனக்கு. ஐயோ ஒன்றா வராமணி இருக்க. இது ஆஃப் ரோடு தான் வரதான். ஓ மை காட். மெதுவாக போடாதே தம்பி, வேமா போகாத, முறுக்காத. இதுதான் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஐயோ ரோட்லேயே தண்ணி ஓடுது இதில். சரி ஃபுல்லாகவே ரோட்லேயே தண்ணி ஓடுது. மெதுவாக போ. போகிற வழியெல்லாம் ஃபால்ஸ். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஜய் ப்ரோ சரி வந்திருக்கலாம் ப்ரோ. நீங்கள் இப்போ ரூமுக்கு போனதுக்கு நல்லா இருக்குது. இன்னைக்கு இருட்டு கூட ஆகலை. இந்த பாலத்தில் தாங்க. ஐயோ இந்த பாலத்தில் தான் போகணுன்னு நிறைய தாட்டி ஆசை. ஒன்லி ஒன் வெஹிக்கிள் தான் போக முடியும். ஒரு இடத்துல நின்று தான் போகணும். அடுத்து அத்துக்கடா வாட்டர் ஃபால்ஸ். ஐயோ வெள்ளமாக போகுது. வராமணி இருக்க. இங்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த இருந்து தெரியுதா? வேற மாதிரி இருக்க. ஆனால் அது மேலேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வேற மாதிரி இருந்துச்சு. அதோட சூப்பராக இருந்துச்சு. இங்கிட்ட எப்படி போகுது பாருங்க தண்ணி. ஐயோ சரியான ஸ்பீடு. வந்து ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பர் ஸ்பாட் உண்மையிலே. பைக்கில் நிப்பாட்டி இருங்க ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்தீங்கன்னா அந்த ஆத்துக்காடா வாட்டர் ஃபால்ஸாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒர்த்தாக தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த சைடு ஃபுல்லாகவே எவ்வளோ வேகமாக தண்ணி வருது தெரியுதா? லாஸ்ட்டு இப்போ 6 மணிக்கு வர 6 மணிக்கு வந்துமே அவ்வளோ சூப்பராக இருக்குது திரும்ப வியூ. 6:30 கரெக்டாக மணி டைம். கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா 6:38. அப்பயும் வந்து நல்லா விடிஞ்சாரு. கரெக்டாக ஒரு 6:45 கிட்ட இருட்டிடும். 6:45 7 மணிக்கிட்ட இருட்டிடும். அது வரைக்கும் மூணாறு எல்லா ஸ்பாட்டும் சுற்றி பார்த்துருங்க. இந்த ஒரே ஒரு வழி தான், வண்டி தான் போக முடியாது. டக்குன்னு வந்தீங்கன்னா வண்டியை படி ஃபோட்டோ எடுத்து போயிட்டே இருக்கணும். காட்டுறா ஐயோமாய் தெரிய மாட்டேங்குது. தண்ணி விழுந்துச்சு கேமராவில் ஃபுல்லாக. அவ்வளோதாங்க இன்னையோட டே வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மறக்காமல் இந்த வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஒர்த்து தான் உண்மையிலே. வர்றதுக்கே வருது 7 கிலோமீட்டர் தான். அவ்வளோ தூரம் இல்லை, ரொம்ப தூரம் இல்லை, 7 கிலோமீட்டர் தான். வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் உண்மையிலேயே. இதுக்கு மேலே என்னால் காட்ட முடியல. அதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து வந்துச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா? அதுதான் வேறு லெவலாக இருந்துச்சு. உண்மையிலே ஒர்த்தாக இருந்துச்சு. பார்த்ததுலேயே அவ்வளோ சூப்பராக ஒர்த்தாக இருந்துச்சுங்க. சரி சண்டே போக ரூமில் போய் லாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? வந்துச்சு. இருங்க அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் உள்ளே போயிடுச்சு. அந்த இது இருக்கு, நட்டு இருக்குல்ல, அதில் போய் மாட்டிக்கிச்சு. இருத்தல. ஐயோ இவன் வேற. இந்த ஒரு ஒரு நிமிஷம் ப்ரோ. சின்ன ஹெல்ப். செயின் வந்துருச்சு. இந்த லைட் மட்டும் பிடிக்கிறீங்களா? கரெக்டாக வெளியே வந்துச்சு ப்ரோ. டக்குன்னு வண்டி செயின் வந்துருச்சு ப்ரோ. நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. கட்டாயிடுச்சு. நான் அவ்வளோ சொல்கிறேன். மாட்டிகிட்டு இருக்கேன். இப்போ மாட்டிகிட்டு இருக்கேன் தலை. 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் தலை. இரு ப்ரோ. ஆமாம் அவ்வளோதான் ப்ரோ. அதான் இந்த ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. இருங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். கீரில் இருக்கா? கிளச் பிடிங்க. ஓ அவ்வளோதான். சேட்டா லைட்டாக ஓட்டி பார்க்குறேன். சேஞ்ச் பண்ணிட்டு லூஸ். மார்னிங் ஷாப் திறந்துருக்குமா சேட்டா? மார்னிங் திறந்துருக்குமா? சரி மூணார் ஷாப் இருக்கு. மூணாறுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி லைட்டாக கீழே ரூம் இருக்கு. மூணாறு இப்போ இருக்குமா? டைட் பண்ணுறதுக்கு மட்டும்
ஆமாம் செயின் சைடு என்கிட்ட இருக்குது, ஒரு ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பேரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆ என்ன பேர் ப்ரோ? உங்களோட பேர்? என் பேர் மனோ. ஆமாம். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஃபைனலாக மாட்டிட்டாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. செயின் ஸ்ப்ராய்ட்லாம் மாட்டிட்டாங்க. டம்னு கட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அவங்க 2 பேர்லனா ஹெல்ப் இல்லைனா கஷ்டம் தான் கொஞ்சம் மாட்டுறது. ஒத்தாலாம் அந்த கையுள்ளே விட்டு ஸ்பேனரை வச்சு எடுத்து மாட்டிட்டு எப்படியோ ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரோ அவ்வளோதான், அந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க. ரூம் பக்கத்துலேயே வந்துட்டோம். ஏதோ 40லேயே ஓடிட்டு வந்தோம். 40, 35, 35 ஒரு திரும்பி கட் ஆகிடக்கூடாதுல்ல. இண்டிகேட்டரை போட்டுட்டு அப்படியே மெதுவாக பொத்தம்போல் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் ரூமுக்கு. வந்துட்டோம், அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. டம்முன்னு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பியும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால 35, 40 ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கீர் ஹையில் போட்டு திருக்குனா போனால் டம்முன்றது அந்த 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 ரேஞ்சு அன்றைக்கி ரொம்ப லூஸாக இருக்கும்போது கீர் ஹையில் போட்டு திருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல், அப்படி தான் நினைக்கிறேன். ஹீல் மேலே ஏறும்போது ஏதோ நடந்துச்சு, எனக்கே தெரில கரெக்டாக எப்படி கரெக்டாக அவுந்துச்சுன்னு தெரியல. நான் வந்து என்ன நினச்சேன்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல மொத்தமாக உடஞ்சிச்சு, கதையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். நான் கஷ்டப்பட்ட செயின் தான் வந்திருக்கு. அது வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சரியான பயம். ஐயோ செயினாக வந்து போச்சு, அதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு. வந்துட்டு ரூம் கிட்ட எவ்வளோ தூரங்க போய்கிட்டே இருக்கியா? திரும்பி ரிட்டர்ன் வேமா வந்தேன். அந்த இடத்துல டக்குன்னு கட்டாக வந்துச்சு, என்ன பண்ணுறது. வா 40லேயே விட்டுட்டு வந்திருக்கு. தலைவா வா தலைவா, வா தலைவா, என்ன தலைவா பண்ணுறது நானே. மாட்டிட்டேன். நான் நினச்சேன் ஸ்ப்ராக்கெட்டை உடஞ்சி நம்புன்னு விழுந்துருச்சே அப்படின்னு. கட்டாயிருந்தா ஒன்றும் வந்துருக்க முடியாது. ஃபோன் பண்ணிங்களா? டவர் கிடைக்கலையோ? பாருங்க எல்லாம் ஒரு சார்ஜ் போர் பவர் பேங்க் எல்லாத்துலையும் முடிஞ்சிச்சு ப்ரோ. இப்போ செயின் டைட் பண்ணிடலாமா? எந்தலா